அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட இந்த தருணத்தில் உறுதியாகவே செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக செவ்வாய் மிக வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. யோகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் செவ்வாய் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறார். ராசியின் அதிபதியான புதனை போன்றே இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய செவ்வாய் ராசிக்கு லாபாதிபதியாக கருதப்படுகிறாருங்க. ராசிக்கு லாபாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி மிகவும் அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக திகழக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உச்ச பலத்தை இழந்தாலும் கூட அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகியிருக்கிறார். அஷ்டமத்தை விட்டு செவ்வாய் விலகி பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பல பொருளாதார ரீதியான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மிக பெரிய அளவில் காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் வலுவாக பாக்கியத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக அமைய போவதால் எதிர்பார்ப்பது என்ன, எச்சரிப்பது என்ன என்று பார்ப்பதை விட எச்சரிப்பதை விட இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பவை அனைத்தும் சிறப்பாக கைகூடும் முதன்மையான யோகம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய இந்த வேளையில் இடமாறுதல் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு கைகூட போகிறது. பெருவாரியான கிரகநிலைகளுடன் இணைந்து வலுப்படுத்துகிறாருங்க பாக்கியஸ்தானத்தை. எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தெளிவு பெறும். அவருடைய சப்தம பார்வை 9ஆம் இடத்தின் மீது பதிவதால் 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. மற்ற இடங்களையும் பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உறுதியாகவே கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் சிறப்பான தீர்வு காணக்கூடிய அற்புதமான வேலையாக அமைவதோடு ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் சிரமங்களும் நெருக்கடிகளும் முழுமையாக இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக நிச்சயமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெரும்பாலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுப்பதோடு பிறரை நம்பி ஏமாந்த பல விஷயங்களில் தற்போது விழிப்புணர்வுடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல மங்களகரமான காரியங்கள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது இதுவரை முடியவே முடியாது என்று இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். அது மட்டுமல்லாது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தருணத்தில் மிக வலுவாக பல நல்ல மாற்றங்களை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பதோடு தொழில் ரீதியான வாய்ப்புகளை சனியும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் கடன் வாங்கினாலும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக அபிவிருத்தி திட்டங்களை மேம்படுத்துவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வலுவாகவே கிடைக்க போகிறது. பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அஷ்டமத்தை விட்டு விலகியிருக்கிறார் செவ்வாய். எனவே எச்சரிப்பதை விட எதிர்பார்ப்புகள் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் பூர்த்தியாகும். அஷ்டமத்தை விட்டு விலகியிருப்பதால் பல சிரமங்கள் முழுமையாக இந்த தருணத்தில் விலகுகிறது. எனவே திருமண வரன் மிக சிறப்பாக அமையும். நினைத்த காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதோடு பல விஷயங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்வதால் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் பாகியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் பல வகையில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒன்றாக மாற்றி
மாற்றி கொடுக்க போகிறாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பணிகளில் பொறுப்புகளும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது. தடைதாமதம், சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முழுமையாக களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் சாதகமற்ற போக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சக ஊழியர்களின் மனதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல பணிகளை திட்டமிட்டு விரைவாக மேம்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். தேவைக்கு ஏற்றவாறு உற்பத்தியை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது பல சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை நிவர்த்தி செய்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல கூட்டணி இந்த தருணத்தில் அமைவதோடு மட்டுமல்லாது எவரையும் நம்பி எந்தவிதமான பணியையும் செய்யாமல் முழு மனதுடன் உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்து சிறப்பான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்ட பணிகளில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையில் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாக உண்டு. எதிர்பார்ப்பதை விட அடுத்தடுத்து பல நல்ல இடங்களில் கிரகநிலைகள் நகரக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையில் எதிர்பார்ப்பது மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும். கையில் பல நல்ல வாய்ப்புகள் பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைய போகிறது. அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு பல நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல வகையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறார். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்ப பிரச்சனை, கல்வியில் பாதிக்காத வகையில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும். அதே போன்று பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய விருப்பம் போல் கால்நடை வளர்ப்பில் சிறந்த அபிவிருத்தி காணக்கூடிய சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல்